ஒரு விஷயத்த முன்னாடியே இதுதான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதோட எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாயிரும். எப்போவுமே ஒரு விஷயத்த சொல்லாமல் ஆல் ஆஃப் சடன் கொண்டு போய் அன்எக்ஸ்பெக்டடாக கொடுக்கும்போது அதோட வேல்யூவும் ஜாஸ்தி, எக்ஸைட்மெண்ட்டும் ஜாஸ்தி. ஏன்னா அந்த விஷயம் என்ன வரப்போகுது, எப்போ வரப்போகுதுன்னு ஒன்றுமே தெரியாது. ஸோ திடீர்னு அவங்களுக்கு பார்க்கும்போது அது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, பேக் டு வீடியோ போகலாமா? நான் இன்றைக்கி பண்ணுறது ஒரு ரோஸ் மில்க் ரெசிபி. ரோஸ் மில்க் ரெசிபி ரொம்ப ஈஸி. ரோஸ் சிரப் இருந்தால் பண்ணிடலாம். பட் ஆனால் அது கூட நான் கொஞ்சம் ட்விஸ்ட்டோட பண்ண போகிறேன். அந்த ரோஸ் மில்க் ரெசிப்பிலே கொஞ்சம் சேமியா போட்டு, சியா சீட்ஸ் போட்டு, ரோஸ் ஜெல்லி போட்டு, மேலே ஐஸ்கிரீம் வச்சு, அப்படியே ப்ரெசன்டேஷனுக்கு 2 ரோஸ் இதுலேயும் வச்சு பக்காவாக ஹோட்டலில் சர்வ் பண்ணுற மாதிரி சர்வ் பண்ணால், அதுவும் அன்எக்ஸ்பெக்டட் டைமில் எப்படி இருக்கும்? குடிக்கிறவங்களுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எக்ஸைட்மெண்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். வாவ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தாங்க இந்த மாதிரி.